ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்பிடில டாகி குக்கர் இருப்பாரு தெரியுமா? அவரோட மண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருக்கும். பட் அவரோட மண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சரா மாறும்போது அந்த சின்ன ஹெல்மெட்டுக்குள்ள அவர் மண்டை எப்படி போச்சு? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லேபுக்கு நம்ம எப்போ போனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே கழட்டி வச்சுட்டு போக சொல்லுவாங்க. எனக்கு இதுக்கு ரீசன் சத்தியமா தெரியல. ஏன் கம்ப்யூட்டர் லேப்ல வந்து ஷூ போட்டு போனா ஆகாதா? இல்ல டைல்ஸ் கீல்ஸ் ஏதாவது தேஞ்சிருமா என்ன? தயவு செய்து டைல்ஸ் தேஞ்சிரும். அதனாலதான் ஷூ வந்து வெளியே கழட்டி வச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஷூ போட்டாலும் அதேதான், செருப்பு போட்டாலும் அதேதான். கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள போனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செருப்பு ஷூ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே கழட்டி வச்சு தான் போகணும். அதுக்கப்புறம் உள்ள போனோம் அப்படின்னா சென்ட் ஃபேக்டரி தான், நல்லா பயங்கரமான நறுமணம் எல்லாம் அடிக்கும். தேர்ட் ஒன் டிவைடர் சொல்லிட்டு ஜாமெட்ரி பாக்ஸ்ல ஒண்ணு இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைடர் யூஸே ஆகாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி யூஸ் ஆகலாம். நமக்கு யூஸே ஆகாத ஒரு பொருளை எதுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ்ல மஸ்டா வச்சிருக்காங்க? ஒருவேளை அதுல ஏதாச்சும் இருக்குமோ அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா நம்ம எக்ஸாம்க்குலாம் நான் போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் ஜாமெட்ரி பாக்ஸ் கூட வாங்க மாட்டானுங்க, வெறும் காம்பஸ் மட்டும் வாங்கிட்டு எக்ஸாமுக்கு போயிடுவானுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குமே யூஸ் இல்லாத அந்த டிவைடர் எதுக்கு? அந்த ட்ரையாங்கிளா இருக்கும், அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிவைடர் கர்மத்தை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எதுக்குமே யூஸ் பண்ணதில்ல. அது எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க? எனக்கு என்ன தெரியும்? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் சப்வே சப்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வரைஞ்சிருப்போம். அதுல வந்து அந்த பையன் வந்து ட்ரெயின்ல வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருவான். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போலீஸ்காரன் துரத்துவான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் உண்மையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து ட்ரெயின்ல அடிபட்டு சாவ போறான். அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த போலீஸ்கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் பின்னாடியே துரத்து வந்துகிட்டு இருப்பாரு. பிடிச்சி ஜெயில போறதுக்காக இல்ல, அவனை வந்து அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை நான் கெட்டவனா நினைச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சின்ன வயசுல இந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அந்த போலீஸ்காரன் வந்து நம்ம உயிரை வந்து காப்பாத்துறதுக்காக தான் அந்த போலீஸ்கார் வந்து நம்ம பின்னாடி துரத்திட்டு வராதுன்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த் ஒன் எனிவேர் டோர். என்னதான் டோரிமான் கிட்ட நிறைய டிவைசஸ் இருந்தாலும் பெஸ்ட் டிவைஸ் எது கேட்டீங்க அப்படின்னா இந்த எனிவேர் டோர் தான். இந்த டோர் வச்சிருக்கிறதுனால எங்க வேணாலும் எப்பனாலும் போலாம். பட் இந்த நோபிட்டா பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கூட எபிசோட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எனிவேர் டோரை யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. சோ அதை யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு சீக்கிரமா போனான்ல, அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கூட அந்த டோரை யூஸ் பண்ணி அவன் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்ட் பை மீ மூவில மட்டும்தான் அவன் எனிவேர் டோர் யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போவான். சோ நோபிட்டா கிட்ட எனிவேர் டோர் இருக்கும்போது அதை தவிர்த்துட்டு பல டிவைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கி செக் பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்பான். அதுக்கு பதிலா இந்த எனிவேர் டோர் பயன்படுத்தி இருந்தா அப்படின்னா ஈஸியா ஸ்கூலுக்கு போயிருக்கலாமே. எதுக்கு இவன் மத்த டிவைசஸ் எல்லாம் ட்ரை பண்ணா? ஒருவேளை அவன் மத்த டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால தான் நமக்கு நிறைய எபிசோட்ஸ் கிடைச்சிருக்குமோ என்னமோ. சோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா உங்களோட ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் எந்த லெவலுக்கு வியர்டா நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னு.